90s கிட்ஸ்களின் ஃபேவரேட்டான நடிகர் விஜய் ஆதிராஜன் ஞாபகம் இருக்கா? இவரை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு இவரை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 90களில் பலவிதமான கதைக்களத்தை கொண்ட தொடர்கள், குழந்தைகளுக்கான மாயாஜால கதை கொண்ட தொடர்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சமே இருந்ததில்லை. மற்ற தொலைக்காட்சிகளை விட சன் தொலைக்காட்சி மக்களை கவரும் தொடர்களை ஒளிபரப்புவதில் முதன்மை வகித்தது. அப்படி சன் தொலைக்காட்சியின் பல சீரியல்கள் மற்றும் பல நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளராக வலம் வந்தவர் நடிகர் விஜய் ஆதிராஜ். செல்லமே, அண்ணாமலை, ஆனந்தம், சித்தி, ரேகா IPS, லட்சுமி போன்ற பிரபல சீரியல்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் நடிகர் விஜய் ஆதிராஜ். இவர் பெரும்பாலான தொடர்களில் வில்லனாக நடித்ததன் மூலம் தனது வில்லத்தனத்தாலும் நடிப்பாலும் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார். தொடர்கள் மட்டுமின்றி வெப் தொடர்கள், நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர் என பன்முக திறமை கொண்ட நடிகராக விளங்கிய விஜய் ஆதிராஜ் பார்ப்பதற்கு ஸ்மார்ட்டாக ஹீரோ போலவே இருப்பார். திரையிலிருந்து வெள்ளித்திரையில் இவர் நடித்தார். ஆனால் வெள்ளித்திரை இவருக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை. 90s கிட்ஸ் இவரை பார்த்தாலே கண்டுபிடித்து விடுவார்கள். பிரபலமாக இருந்த இவர் 2013ஆம் ஆண்டு புத்தகம் என்ற படத்தை இயக்கினார். இந்த படத்தில் நடிகர் ஆர்யாவின் தம்பி சத்யா மற்றும் ரகுல் பிரீத் சிங் நடித்தனர். இந்த படத்தின் மூலம்தான் இன்று மிகவும் பிரபலமாக இருக்கும் ரகுல் பிரீத் சிங் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை. படம் தோல்வியடைந்ததால் நடிகர் விஜய் ஆதிராஜ் அதன் பின் எந்த படத்தையும் இயக்கவில்லை. மேலும் இவரை தொலைக்காட்சியில் பார்ப்பதே அரிதாகி போனது. இந்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பிரபல சின்னத்திரை நடிகர் விஜய் ஆதிராஜின் பெயர் பேசப்படுகிறது. காரணம், பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இவர் படம் இயக்கியுள்ளார். நொடிக்கு நொடி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் நடிகர் அஸ்வின் குமார், ஷியாம் மற்றும் நரேன் நடித்திருக்கிறார்கள். பரபரப்பான கதைக்களத்தை கொண்ட ஜனரஞ்சகமான ஆக்ஷன் பொழுதுபோக்கு கதை அம்சம் கொண்ட படமாக உள்ளது. உங்களுக்கு இவரை ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு இவரை ஞாபகம் இருக்கு அப்படின்னா இவர் நடிச்ச எந்த தொடர் மிகவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இவரை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.